இஸ்ரேல் அமெரிக்க நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இதையடுத்து இந்தியாவில் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நகரங்களில் உள்ள உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டர் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 உணவகங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல உணவகங்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவில் ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே பரிமாறப்படுகிறது. புதுச்சேரியில் நாளை முதல் உணவகங்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. இதனால் ஹோட்டல் தொழிலை நம்பியிருக்கும் சுமார் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை இழப்பை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரிங்க. நேற்று 8/3/2026 பாண்டிச்சேரியில் இண்டானி, ஹெச்பி, பாரத் எந்த சிலிண்டருமே சப்ளை இல்லை. நேற்றுலேருந்து இன்றைக்கி சப்ளை இல்லை. இதே நிலைமை நீடிச்சோம்னா நாளைக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ் பண்ண ஸ்டேஜ் வந்துடும். இன்றைக்கி பெங்களூரில் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மெட்ராஸில் க்ளோஸ் பண்ண நியூஸ் பேப்பர் தான் பார்த்தது. சின்ன டீக்கல்ல ஆரம்பித்து பெரிய ஸ்டார் ஹோட்டலையும் சிலிண்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில் 750-800 ஹோட்டல் மேலே பாண்டிச்சேரியில் இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரி டூரிஸ்ட் நம்மள பிளேஸ், வேர்ல்டு செகண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னு பிரதமர் மோடி ஒரு அறிவிச்சுட்டு போனாங்க. ஏன்னா எங்கள் டூரிஸ்ட் நம்ம ஏரியாவில் சின்ன டீ கடை 15 ரூபா டீ சாப்பிட்லேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் சிலிண்டர் நம்பி தான் இருக்குது. நாளைக்கு எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடும், நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ என்ன எல்லாம் நீடிச்சா இன்னொரு 3-4 days டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். டூரிஸ்ட் நம்பி வரவும் முடியாது இங்கே. ஏன்னா எங்களுக்கு மத்திய அரசும் மத்திய பெட்ரோல் துறை அமைச்சரும் பாண்டிச்சேரி சிஎம் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு 1500-2000 சிலிண்டர் பாண்டிச்சேரி தேவைப்படுது. ஒரு நாளைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் இது சப்போர்ட் பண்ணால் பொதுமக்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும். எங்கள் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் 20-25 பேர் ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. அவங்க எப்படி வேலை தருது? ஏன்னா கொரோனா 2019 வந்த மாதிரி அது மனிதருக்கு வந்த கொரோனா, இது வியாபாரத்துக்கு வந்த கொரோனா மாதிரியே எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா பெரிய கொரோனா மாதிரி எங்களுக்கு 2 நாளாக மன உளைச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணி தெரியாமையே இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறது நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறது தெரியாமல் குழப்பத்திலே இருக்கிறோம். என்ன சொல்யூஷன் எங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க எல்லாருக்குமே இப்போ சாப்பாடு எல்லாமே பாதிக்குது. இது தயவு செய்து மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இது ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணி எங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அதை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி.